இன்றைக்கி சாட்டர்டே. ஏற்கனவே வந்து மீன் வாங்கி நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சுக்கிறேன். புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு 4 தக்காளியை வந்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம இது தனியாக வச்சிடலாம். இப்போவே நம்ம அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம தனியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா கரைச்சிட்டு அந்த பல்ப்பை வந்து நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த புளி தண்ணியில் வந்து மசாலா பவுடர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2லேருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நான் இப்போ கலந்தது தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சில பேர் வந்து வெறும் நல்லெண்ணெயில் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து வெறும் நல்லெண்ணெயில் பண்ணலாம் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, அப்புறமா வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த வதங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறமா அரைச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே அரைச்சி வைக்கிறத விட அரைச்சோன்னே இதில் போடுறது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுறணும். வெளியில் வந்து கிளைமேட் நல்லா வெயில் அடிச்சுட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த புளி தண்ணியில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ஃபிஷ் பீஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணாலே போதும். இப்போ நான் அதை இன்னொரு ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஃபிஷ்ஷை நான் போட்டுடுறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வத்தல் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, இவ்வளோ தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்த சைடாக திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிட்டா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மாங்காய் சேர்க்கணும். மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அதில் இருக்காது. நம்ம லேட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டோம்னா அந்த மாங்காயோட ஃப்ளேவர் அந்த குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் மீனையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன்.
இப்போ குழம்பு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு இதை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ அடுத்ததாக கீரை வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி வச்சு கழுவலை, சும்மா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம தண்ணி ஊற்றி கழுவி உள்ளே வச்சோம் அப்படின்னா அது அழுகிடும். அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக பூண்டு, சீரகம், இது இவ்வளவும் நம்ம சேர்க்கணும். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் மீன் குழம்புக்கும் அந்த கீரை காம்பினேஷனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நாங்கள் மீன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் கீரை செய்வோம் மேக்ஸிமம். இப்போ பூண்டு, சீரகம் எல்லாம் அவனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு நான் ஆற வச்சுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ வந்து அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுது, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கீரையும் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த தாளித்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு இப்போ கீரையும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கமாக நான் ரைஸும் வச்சுட்டேன். இப்போ நமக்கு டோட்டலாக லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான நான்வெஜ் லஞ்ச் மெனு என்னென்னா மீன் குழம்பு, ஃப்ரை, கீரை கடையல், அப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கு நான்வெஜ் லஞ்ச் மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.